வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம அரிசி பாயசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரிசி உடச்சது, அரிசி பச்சரிசி கழுவி காய வச்சு உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு 100 கிராம் அளவு எடுத்துக்கிறோம். பாசிப்பருப்பு ஒரு 50 கிராம் அளவு எடுத்துட்டு அதை ரெண்டையும் சேர்த்து கழுவிட்டு, கழுவ வேணாம், நம்ம கழுவி தான் காய வச்சு உடச்சிருப்போம் இல்லையா, அதனால் அதை பருப்பை மட்டும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். ஈஸியாக செஞ்சிடலாம். வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் ஒரு இப்போ 100-150 கிராம் அளவு போட்டிருக்கோம்னா வெல்லமும் ஒரு 150 கிராம் அதே அளவு வெல்லம் வச்சு ஒரு கிண்ணத்தில் நல்லா கரைச்சிட்டு அதை வடிகட்டி அந்த அரிசியும் பருப்பும் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வடிகட்டி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் முந்திரி திராட்சை இதெல்லாம் நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம். அதையும் போட்டுட்டு சர்க்கரையோட ஏலக்காயை சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கோம், அதையும் ஒரு ஸ்பூன் போடுறோம். அப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மூடி தேங்காயை பால் எடுத்து வச்சுருக்கோம், அந்த பாலையும் அதில் ஊற்றி எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும்போது நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் அந்த அரிசி பாயசம். அதில் இந்த பருப்பு போடுறோம் இல்லையா, அந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து நல்ல சுவையாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம், அதிகமாகனா இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெல்லம் போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள். நன்றி.